அந்த பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து எங்களுடைய எம்ஜிஆர் ஐயா அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து வந்து அந்த பஞ்சாமிர்தத்தை கொண்டு வந்து எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய கரத்தில் கொடுத்துருக்காங்க. ஐயா நீங்கள் உங்கள் பேரில் நாங்கள் ராகவேந்திர சுவாமிகளுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கோம், அபிஷேகம் பண்ணியிருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இதை சாப்பிடுங்க ஐயா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி அதை பிரசாதத்தை பார்க்குறார். அவர் அருந்திய உடனேவே ஒரு 10-15 நிமிடத்தில் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு அதிகமாக வாந்தி வந்திருக்கிறது. அவர் அந்த உண்ட அந்த பிரசாதம் எல்லாம் அப்படியே வாந்தியாக வெளியே எடுக்கிறார்கள். வாந்தியாக வெளியே எடுக்கும் பொழுது அவர் உண்ட அனைத்து உணவுகளும் வெளியே வருகிறது, இரத்தமும் வருகிறது. அந்த அவருடைய வாயிலிருந்து இரத்தமும் வந்து விழுகிறது. இவர் வந்து நம்ம வேறு பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம், அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதை சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி பார்த்து உடனே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் போய் பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் அந்த நிலையை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தொண்டையில் இவ்வளோ நாள் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இருக்கே தவிர